Hello friends, welcome to Tamil Tech tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா switch function எப்படி எக்ஸல்ல யூஸ் பண்றது அத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ switch function என்ன அப்படினா இது வந்து ஒரு built-in எக்ஸல் ஃபங்க்ஷன். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா ஒரு வேல்யூவை லிஸ்ட் ஆஃப் வேல்யூக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணனும் அப்படினா இந்த switch function யூஸ் பண்றோம். ஒரு வேல்யூ அதாவது எக்ஸ்பிரஷனை லிஸ்ட் ஆஃப் சீக்வென்ஷியல் வேல்யூக்கு வந்து கம்பேர் பண்ணி அதுக்கு அப்புறமா என்ன பண்ணுது அப்படினா அது வந்து ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிசல்ட் வந்து எது அப்படினா நம்ம கொடுத்துக்கிற கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகிற கண்டிஷனுக்கு வந்து என்ன ரிசல்ட்டோ அது ரிட்டர்ன் பண்ணும். அப்படி நம்ம கொடுக்க கண்டிஷன் எதுவுமே மேட்ச் ஆகல அப்படினா ஆப்ஷனலா நம்ம டிஃபால்ட் வேல்யூ கொடுத்திருந்தா அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ஆப்ஷனலும் கொடுக்கல அப்படினா உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் வராது. இதுதான் வந்து switch ஃபங்க்ஷன். அதாவது ஒரே ஒரு வேல்யூவை பல வேல்யூக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்றது தான் இந்த switch ஃபங்க்ஷன் எக்ஸல் பொறுத்தவரைக்கும். அந்த வேல்யூஸ் வந்து நீங்க சீக்வென்ஷியலா தான் கொடுக்கணும். அந்த வேல்யூஸ் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ரிசல்ட் வராது. இப்போ இந்த ஸ்விட்சுக்கான சின்டாக்ஸ் வந்து இதுதான். சோ ஸ்விட்ச் இந்த எக்ஸ்பிரஷன் அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா வேல்யூ 1 ஓகேங்களா. அதுக்கு அப்புறம் வேல்யூ 1 உடைய ரிசல்ட். இந்த வேல்யூ 1ங்கிறது இந்த எக்ஸ்பிரஷனை கம்பேர் பண்ணக்கூடிய வேல்யூ. இந்த எக்ஸ்பிரஷனை இந்த வேல்யூ வந்து இந்த எக்ஸ்பிரஷன் மேட்ச் ஆயிடுச்சு அப்படினா அப்போ வந்து இந்த ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்படி இந்த வேல்யூ 1 வந்து ஃபால்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படினா அடுத்து வேல்யூ 2 வந்து செக் பண்ணும். சோ இந்த வேல்யூ 2 இந்த இன்புட் எக்ஸ்பிரஷனுக்கு மேட்ச் ஆயிருந்தா அதுக்கான ரிசல்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இந்த மாதிரி சிமிலர்லி நீங்க எத்தனை கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அத்தனை கண்டிஷன் வந்து பார்த்தனா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படினா அதுக்கான கரஸ்பாண்டிங் ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகும். அப்படி எதுமே மேட்ச் ஆகல அப்படினா டிஃபால்ட் வேல்யூ வந்து என்னவோ அதுதான் ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து ஸ்விட்சுக்கான எக்ஸாம்பிள். So இந்த எக்ஸ்பிரஷன்லாம் என்னென்னலாம் எக்ஸ்பிரஷன் அப்படினா ஜெனரலா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஷன்ங்கிறது ஆபரேட்டரும் வேரியபிளும் சேர்ந்தா தான் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லுவோம். இங்க வந்து பார்த்தோம் அப்படினா என்னென்ன எக்ஸ்பிரஷன்லாம் அலௌட் அப்படினா இந்த எக்ஸ்பிரஷனை டைரக்ட்டா செல் கொடுத்துக்கலாம். இல்லனா நம்ம லாஜிக்கல் கண்டிஷன் கூட நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை இன்புட்டா கொடுக்க முடியும். அல்லது ஒரு நம்பரை இன்புட்டா கொடுக்கலாம் அல்லது ஒரு டெக்ஸ்ட்டை இன்புட்டா கொடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் நேம்ட் ரேஞ்சர் கொடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பூலியன் வேல்யூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இத கூட நீங்க எக்ஸ்பிரஷனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து இந்த மாதிரி. சோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இது எல்லாமே வேலிடான டைப். இதுல நீங்க எதை வேணாலும் இந்த ஸ்விட்ச் கேஸ்ல கொடுத்துக்க முடியும். அதுக்கு அப்புறம் நோட் வந்து பார்த்தோம் அப்படினா இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து பார்த்தனா ஒரு வேல்யூவை மல்டிபிள் வேல்யூவோட டிஸ்ப்ளே பண்ணுது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரே ஒரு கண்டிஷனை மல்டிபிள் வேல்யூவோட கம்பேர் பண்ணுது. அப்படி அந்த கம்பேரிசன்ல எதுமே மேட்ச் ஆகல அப்படினா கடைசியா வந்து டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். ஆனா டிஃபால்ட் வேல்யூ வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வேணும் அப்படினா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க டிஃபால்ட் வேல்யூ கொடுத்திருந்தீங்க அப்படினா எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகல அப்படினா அந்த டிஃபால்ட்டுக்கு நீங்க என்ன ரிசல்ட் கொடுத்தீங்களோ அது மட்டும் தான் ரிசல்ட்டா வரும். இதுதான் வந்து ஸ்விட்சுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு டேட்டை இன்புட்டா கொடுக்குறேன். டேட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மந்த், டே, இயர் எல்லாம் சேர்ந்த ஒரு ஃபார்மேட்டா ஒரு டேட் கொடுத்தோம் அப்படினா அதுல எக்ஸாக்ட்டா என்ன டே அப்படிங்கறத என்ன கிழமைங்கறத அது வந்து ஸ்விட்ச் மூலமா கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்டெப் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படினா அந்த கொடுத்த டேட்டோட இன்புட்ல இருந்து அந்த வீக்கோட டேவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அந்த வீக்கோட டேவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து வீக் டே அப்படினு ஒன்னு இருக்கு. இதுல நீங்க கொடுக்கிற இன்புட்டை கொடுத்துட்டு அதனோட ரிட்டர்ன் கோட் கொடுத்தீங்க அப்படினா அது ரிசல்ட்டை 1 ல இருந்து 7 வரைக்கும் தான் ரிட்டர்ன் பண்ணும். இதுல ரிட்டர்ன் கோட்னா என்ன அப்படினா அதாவது 1 to 7 தான் வரும். அந்த 1 to 7 எப்படி சொல்லும் அப்படினா மண்டேல இருந்து சண்டேவா அல்லது சண்டேல இருந்து சாட்டர்டேவா அந்த மாதிரி டியூஸ்டேல இருந்து சண்டேவான்னு கேட்கும். அதுதான் வந்து நான் அந்த ரிட்டர்ன் கோட்னு சொல்றேன். அதுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டானது வந்து பாத்தீங்கன்னா 2 தான். 2 வந்து மண்டேல இருந்து சண்டே. அத கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன டேட் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டோட கோட் ரிட்டர்ன் ஆகும். அந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 7 வரைக்கும் தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா. சோ இப்போ 1 ஆ இருந்ததுனா மண்டே, 2 ஆ இருந்தா டியூஸ்டே, 3 ஆ இருந்தா வெட்னஸ்டே, 4th னா தர்ஸ்டே, 5th னா ஃப்ரைடே, 6th னா சாட்டர்டே, 7th னா சண்டே. சோ நீங்க எந்த இயர்ல எந்த டேட்டா கொடுத்தாலும் எக்ஸாக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து அந்த வீக் டே உடைய டேவை கோடா ரிட்டர்ன் பண்ணும். அந்த கோடை ஸ்விட்சுக்கு இன்புட்டா கொடுக்கும்போது ஏன்னா 1 ல இருந்து 7 வந்து சீக்வென்ஷியல் வேல்யூ தான். சோ இத ஸ்விட்சுக்கு இன்புட்டா கொடுத்தோம் அப்படினா அப்ப வந்து 1 வந்து மண்டே, 2 வந்து டியூஸ்டே, 3 வந்து வெட்னஸ்டே அப்படியே 7 வரைக்கும் நீங்க ஃபங்க்ஷன் வச்சீங்க அப்படினா நீங்க கொடுக்கிற இன்புட் கரெக்ட்டா வந்து உங்களுக்கு என்ன டேங்கறத இது காமிச்சிரும். இது எந்த வருஷத்தோடனாலும் காமிக்கும். சோ இப்போ நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படினா இதான் ஸ்விட்ச். சோ ஸ்விட்ச்ங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் அல்லது ஒரு வேல்யூவை லிஸ்ட் ஆஃப் சீக்வென்ஷியல் வேல்யூ கம்பேர் பண்றதா இந்த ஸ்விட்ச் ஃபங்க்ஷன். அப்படி பண்ணும்போது அது ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது.
அந்த ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுதான் ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லைனா ஆப்ஷனல் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே பார்த்தோன்னா இன்புட் வந்து பார்த்துங்க நிறைய இயர் கொடுத்துருக்கேன். இது 21, 18, 21, 2005, 7 இந்த மாதிரி நான் லிஸ்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கேன். அப்படி வரும்போது ஸ்டெப் 1 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டை இன்புட்டாக கொடுத்து அதில் வீக் டே மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ வீக் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா இதுதான் வீக் டேங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். அதில் நம்ம இந்த செல்லை இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2ங்கிறது என்ன அப்படின்னா ரிட்டர்ன் கோடு. அந்த 2ங்கிற ரிட்டர்ன் கோடு நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து எப்படி செட் பண்ணிக்கிறேன், மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் வேணும் அப்படின்றதுனால 2 கொடுத்துருக்கேன். 1 கொடுத்தீங்கன்னா சண்டேலேருந்து சாட்டர்டே அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதனால் 2 வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த வீக் டேவோட ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி 1லேருந்து 7 வரைக்கும் தான் கோடை ரிட்டர்ன் பண்ணும். இந்த இன்புட்டை மறுபடியும் நீங்கள் சுவிட்சுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சுவிட்சுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற இன்புட்டே இந்த வீக் டேவோட ரிசல்ட்டு தான். அதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் தான், மல்டிபிள் கண்டிஷன். ஓகேங்களா? அதில் 1, மண்டேனா என்ன அர்த்தம்னா 1ங்கிறது வேல்யூ. அந்த வேல்யூ இந்த ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட்டுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து 1க்கு மேட்ச் ஆகுதுன்னா மேட்ச் ஆகலை, ஃபெயில் ஆகுது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும், அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து 2 ஸ்டேன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 2 மேட்ச் ஆகுது, 2 ஸ்டே மட்டும்தான் இதுக்கு வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லையும் அதாவது இந்த வீக் டேவோட ரிசல்ட்டை நீங்கள் கொடுத்த 7 கண்டிஷனுக்கும் அந்த இது வந்து சுவிட்ச் வந்து செக் பண்ணி பார்க்கும். அதில் எந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதோ அதுக்கான வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே வந்து கண்டிஷனாக எது அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7ங்கிறது கண்டிஷன். ஓகேங்களா? ஏன்னா இது ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட்டே வந்து 1லேருந்து 7 வரைக்கும் தான் ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் நம்ம வந்து கிரேட்டர் தானோ லெஸ் தானோ எதுவும் போட தேவையில்ல. டேரெக்டாக அந்த வேல்யூவை அப்படியே 1 to 7க்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது எங்கே மேட்ச் ஆகுதோ அதுக்கான ரிசல்ட்டை நாம் தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல் 2 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அது வந்து கரெக்டாக 2லேருந்து 2 ஸ்டே அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. செகண்ட் செல் 1 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ 1 வந்து மண்டே அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. தேர்டு செல் வந்து 4th. ஸோ 4th வந்து தேர்ஸ்டே அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. அப்படி ரிட்டர்ன் பண்ணால் தேர்ஸ்டேங்கிறத நம்ம எழுதணும். இதுதாங்க சுவிட்ச் ஃபங்க்ஷன். ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்து உங்களுக்கு 0ல் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோட இன்புட் வந்து இதுதான். ஓகேங்க? இந்த மாதிரி நான் இன்புட் வந்து வாங்கிக்கிறேன். ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேவை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வீக் டே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த செல் இது வந்து இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். கமா போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரிட்டர்ன் கோட். நான் 2ங்கிறது என்ன அப்படின்னா மண்டேலேருந்து சண்டே அப்படின்னு சொல்கிறேன். 1 கொடுத்தீங்கன்னா சண்டேலேருந்து சாட்டர்டே. 3 கொடுத்தீங்கன்னா 0 மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் வருது. 0லேருந்து 6 வரைக்கும் கோடு தான் ரிட்டர்ன் பண்ணும். கோடு வந்து 1லேருந்து 7 வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் நான் இந்த கோடை யூஸ் பண்ணுறேன் 2. இப்போ 2 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் கொடுத்த டேட்டோடைய ரிட்டர்ன் கோடு வந்து வந்துடும். அந்த ரிட்டர்ன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7 வரைக்கும் தான். ஸோ ஒரு வீக்கில் வந்து 7 நாள் மட்டும்தான் இருக்குது. அந்த 7 நாளுக்கும் ஒரு கோடை நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம். 1 அப்படின்னா மண்டே, 2னா டியூஸ்டே, 3னா வெட்னஸ்டே. அந்த மாதிரி வந்து 7 நாளுக்கான கோடு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சுவிட்சை அப்ளை பண்ணுறோம். சுவிட்ச் ஃபங்க்ஷன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற கண்டிஷன் தான். இந்த கண்டிஷனே வந்து இதை அப்படியே செலக்ட் பண்ணுறோம். இந்த கோடு இப்போ நான் கொடுக்க போகிற கண்டிஷன். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா எனக்கு வீக் டேலேருந்து வந்த ரிசல்ட்டு 1 இருந்துச்சு அப்படின்னா 1, போட்டுட்டு மண்டே அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்றான். இல்லை அந்த ரிசல்ட் கோடு வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா டியூஸ்டே அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி 3 இருந்துச்சு அப்படின்னா வெட்னஸ்டே அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இல்லை இது 3மே ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ 4th வந்து கண்டிப்பாக தேர்ஸ்டேவாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 5 கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரைடே அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். இதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னா 6th கமா போட்டுட்டு சாட்டர்டே அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னா 7th இருந்ததுன்னா சண்டே அப்படிங்கிறது வரும். இதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னா நோ மேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைனா நோ மேட்சை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்படி நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் டியூஸ்டேன்னு வந்துச்சு. இது அப்படியே ஆட்டோ ஃபில்க்கு வந்து அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இயரில் இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவாக தான் இருக்கும். நீங்கள் காலண்டர் கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இயர் ஒவ்வொரு இயருக்கும் கரெக்டாக வந்து அந்த டேட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து சுவிட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். ஸோ சுவிட்ச் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு வேல்யூவை லிஸ்ட் ஆஃப் சீக்வென்ஷியல் வேல்யூ, அதாவது சீக்வென்ஷியல் வேல்யூ அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1லேருந்து 7 வரைக்கும் கம்பேர் பண்ணுறப்பாங்க. இதை வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா சீக்வென்ஷியலான வேல்யூக்கு மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சுவிட்ச் ஃபங்க்ஷன்.
இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.